ஹாய் ஸ்பைடிஸ், நீங்க ரொம்ப அதிகமா எம்டிசி பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது நீங்க வந்துட்டு இந்த பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒன் டைம் ஆச்சு இதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம எங்கேயாச்சும் ஆஃபீஸ் ஸ்கூல் எங்கேயாச்சும் ரொம்ப ஹரிபரியில அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டு இருப்போம். ஸோ நம்ம கரெக்டா பஸ் ஏற போகும்போது பாத்தீங்கன்னா பஸ் வந்துட்டு எடுத்துருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்க நினைச்சா நிறுத்தலாம். பட் அவங்களோட அர்ஜென்ட்டுக்கு அவங்க பாட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம திட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம், இல்லை அடுத்த பஸ் ஏறி போயிடுவோம். ஸோ அதை தவிர்த்து நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. பட் இப்போ வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 149 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ தெரியாத பர்சன்ஸ்க்கு தெரியப்படுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 149 டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு பஸ்ஸோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பஸ்ல நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, அதான் அந்த டிரைவரோடயோ கண்டக்டரோடயோ என்ன ஃபேஸ் பண்ணீங்க, இல்ல பஸ் ஸ்டாப்ல நிறுத்தாம போயிட்டாங்க அப்படின்றது என்ன வேணாலும் நீங்க வந்துட்டு இதுல ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அவங்க அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அடுத்த ஆக்ஷன் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ நீங்க கேட்கலாம், ரிப்போர்ட் பண்ணா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா, அது எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலா பாத்தீங்கன்னா நான் 2 டைம்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல நிக்க வேண்டிய பஸ் வந்துட்டு நிக்காம போயிடுச்சு, அதாவது பஸ் ஸ்டாப்பை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். எனக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கோவமா இருந்தது. ஸோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எனக்கு நீங்க கண்டிப்பா இதை பத்தி அப்டேட் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு அவங்க கிட்ட இருந்து எனக்கு கால் வந்திருந்தது. கால் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் கூப்பிட்டு நாங்க வார்னிங் கொடுத்து லெட்டர் எழுதி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே நான் ஸ்கேன் காப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அப்ப கேட்காம மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா செகண்ட் டைமும் நமக்கு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது. அது இப்போ ரீசெண்டா பொங்கலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதையுமே பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன். சேம் இதே தான் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல நிக்காம போயிட்டாங்க. அவங்க நினைச்சா ஓப்பன் பண்ணிருக்கலாம். நான் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டேன், டோர் ஓப்பன் பண்ண சொன்னதுக்கு ஓப்பனே பண்ணல. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு நான் அதை அப்படியே மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கல, அது அப்படியே நான் மறந்துட்டேன். ஸோ அது ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆச்சு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ என்னடா ரெஸ்பாண்டே பண்ணணும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு நேத்து வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க, அந்த கண்டக்டர் டிரைவரையும் கூப்பிட்டு நாங்க வார்னிங் கொடுத்திருக்கோம், அந்த லெட்டர் எழுதி வாங்கியிருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ எல்லா டைமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இவங்க நிஜமாவே வார்னிங் கொடுக்குறாங்களா இல்லையான்றதுக்கு நமக்கு ப்ரூஃப் வேணும்ல. ஸோ உங்களுக்கும் நான் யூடியூப்ல போடும்போது காட்டலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க கிட்ட அந்த லெட்டருக்கான ஸ்கேன் காப்பியை நான் கேட்டிருந்தேன். பட் அவங்களால வந்துட்டு இப்போதைக்கு அதை ஷேர் பண்ண முடியாது. உங்களுக்கு அடுத்த என்கொயரிக்கு வேணா நீங்க கேட்டதுக்காக உங்களுக்கு ஃபோன் வரும், அதை கால் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்கேன் காப்பி எனக்கு வரல. இன்கேஸ் நான் வாங்கினேன்னா அதுக்கு தனி வீடியோ நான் கண்டிப்பா வந்துட்டு போடுறேன். ஸோ சேம் திங் இதே மாதிரி தேர்ட் டைம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதையுமே நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பதான் வந்துட்டு இது ஒரு வீடியோவா நம்ம வந்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து நான் இந்த வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் எம்டிசி பஸ்ல இந்த டிரைவரோடய கண்டக்டரையும் ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகும், நம்ம பஸ்லேயே சண்டை போறதை விட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பஸ்ஸோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் 149க்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்களே அடுத்து என்ன பண்ணணும்ன்ற ஆக்ஷனை வந்துட்டு அவங்க ப்ராப்பரா வந்துட்டு எடுத்துப்பாங்க. பட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஜமாவே மிஸ்டேக் வந்துட்டு கண்டக்டர் மேலயோ டிரைவர் மேலயோ இருந்தா மட்டும் தான் நீங்க கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்துட்டு என்கொயரி பண்ணி தான் வந்துட்டு டெசிஷனை வந்துட்டு எடுப்பாங்க. இன்கேஸ் உங்க மேல மிஸ்டேக் இருந்ததுன்னா அது அந்த கண்டக்டரோ டிரைவரோ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ நிஜமாவே உங்க மேல தப்பு இல்லாத பட்சத்தில், ஏன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா ஸ்டாப்ல பஸ் நிறுத்தாம எனக்கு இங்க நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம். போற வழியில எனக்கு இந்த இடத்துல அதான் நம்ம சிக்னல்ல நின்றுட்டு இருக்கோம், எனக்கு இந்த சிக்னல்லே டோர் ஓப்பன் பண்ணி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நிறுத்த மாட்டாங்க. அதெல்லாம் போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது நம்ம மேலதான் பாத்தீங்கன்னா மிஸ்டேக்கா வந்து முடியும். ஸ்டாப்ல நிறுத்தாம போயிட்டாங்க, இந்த ஸ்டாப்ல நிக்க சொன்னா நிக்கல, டோர் ஓப்பன் பண்ணல, இந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ், இல்லைன்னா உங்ககிட்ட ரூடா பேசுறாங்க, டிக்கெட் கண்டக்டரோ யாரோ உங்ககிட்ட ரூடா பேசுறாங்க, தேவையில்லாம அன்வான்டடா ரூடா பேசுறாங்கிறப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ அந்த நம்பரை நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், 149 நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம டெக் ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.